அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்கத் தொடரின் 11ஆம் நாள் இன்று. புல் முதல் மனிதர் வரையிலான பல்வேறு பிறவி நிலைகளை குறிப்பிட்ட மாணிக்க வாசக பெருமான் எல்லா பிறவிகளிலும் தாம் இழைத்தேன் என்று கூறுகிறார். தான் இழைத்த அப்பிறவிகளை கடந்து வந்திருப்பதாக கூறுகிறார். நான் என்ற ஆணவம் பிறவிகளை கடந்து வருகையில் இழைக்க வேண்டும். அதுதான் இறைவன் வழங்கிய இயல்பு. மாறாக ஒவ்வொரு பிறவியிலும் ஆணவத்தை சேர்த்து கொண்டு அது வீங்கினாலோ பெருத்தாலோ வீடடைவதற்கு வாய்ப்பின்றி போகும். இதுதான் நாம் உட்கொள்ள வேண்டிய கருத்து. இது கருத்து மட்டுமல்ல, நம் இறையியலில் உள்ள ஆழ்ந்த கொள்கையும் கூட. சிறந்த மற்றும் மிகுதியான திறன்கள் கொண்டோர் அசுரர். எதையும் முனைந்து கற்போர் முனிவர். தாமே கடவுள் என கருதி கொள்வோர் தேவர். இவை எல்லாமே ஆணவம் மிகுந்த நிலைகள். ஆதலால் முனிவர் என்று இருக்கையிலும் வல்லசுரராக இருக்கையிலும் தேவர் என்று இருக்கையிலும் வீடடைவதற்கு வாய்ப்பில்லை என்பதனை அழுத்தந்திருத்தமாக மாணிக்க வாசகர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, மனிதராய் பிறந்து விட்டதனாலேயே வீடடைந்து விட இயலும் என்பதனையும் அவர் மறுக்கிறார். இப்பொழுது கேள்வி யாதெனில், வீடடைதல் என்றால் என்ன? அதற்குரிய வழி யாது என்பதுதான். அது மிக எளிமையானது, தானே நிகழத்தக்கது, அது முயற்சிகளை நாடாதது என்பதுதான் திருவாசகம் முழுவதும் அவர் நமக்கு கற்பிக்கும் கொள்கை. சிவபுராணத்தில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்கிறார். இந்த ஓரடி முறையாக உள்வாங்கப்பட வேண்டும். இதில் பல்வேறு நுட்பங்கள் இருக்கின்றன. வீடடைவதற்குரிய எளிமையான வழிகாட்டலும் இதில் இருக்கிறது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்யே என இறைவனை விழிக்கிறார். இந்த மெய்யே
எனும் சொல் உண்மையே என்பதற்கு நிகரான பொருள் தருவது அல்ல. மெய்க்கும் உண்மைக்கும் வேறுபாடு உண்டு. இரண்டும் வேறு வேறு அல்ல. ஆயினும் இவ்விரு சொற்களின் பொருளுக்கிடையில் நுண்மையான வேறுபாடுகள் உள்ளன. மெய் என நாம் நம் மொழி இலக்கணத்தில் நிலையான தன்னசைவற்ற எழுத்தினை குறிக்கிறோம். அது நிலையானது, தன்னளவில் அது அசையாதது. அம்மெய் உயிரால் அசைவுறும். உயிரால் அது அசைவுறும் பொழுது அதன் நிலைத்தன்மை குறைகிறது. எப்படி குறைகிறது? இக் என்பது ஒரு மெய். அது உயிர் உறவில்லை என்றால் அது அவ்வாறே நிலைத்திருக்கும். அது உகரமுற்று கு என்றாகிவிட்டால் அத்தோடு அது நிற்காது. அது கூ கி என்றெல்லாம் அசைய தொடங்கி க கா என வளர்ச்சியடைந்து நிறைவு நோக்கி செல்லும். எது நிலையானதோ அது தன்னசைவற்றிருக்கும். அது உயிருறும்போது அசைவினை பெறுகிறது. ஆனால் அந்த அசைவு ஒரு தொடக்கம்தானே அன்றி அது முடிவல்ல. அது தொடங்கிவிட்டது என்றால் அதன் போக்கில் என்னென்னவெல்லாம் நிகழ வேண்டுமோ அவையெல்லாம் நிகழ்ந்தே தீரும். பின்னர் தான் அது நிறைவடையும். இந்த கொள்கை மெய் எனும் சொல்லுக்கு உள்ளே பொதிந்திருக்கிறது. உண்மை எனும் சொல் இவ்வாறானதல்ல. அது உள்ளிருப்பது, உண்ணி இருப்பது, அதாவது உள்ளே அப்பிக்கொண்டு ஒட்டி கொண்டு இருப்பது. அதற்குரிய விளக்கம் வேறு. விடத்தில் அது பொருத்தமற்றது. இறைவனை மெய் என்கிறார். நிலையானவனே, தன்னளவில் தான் அசையாது இருப்பவனே, உன் பொன்னடிகள் கண்டேன். அடிகள் எனப்படுபவை யாவை? இவ்விடத்தில் அவை இறைவனது பாதங்களை குறிக்கின்றன. இறைவன் மெய் என்று தன்னசைவில்லாமல் நிலையாக இருக்கிறான். ஆயினும் அவனுக்கு பாதங்கள் இருக்கின்றன, அவனுக்கு அடிகள் இருக்கின்றன. அதுதான் இறைவனுக்குரிய அன்பும் தனித்தன்மையும். அவனுக்கு அடிகள் இருக்கின்றன என்பதனால் அவன் கூத்தாடுவதும் உண்டு. அவ்வாறு இடையறாத அசைவில் அவன் இருக்கும் தன்மைகளால் தான் இப்பேரண்டம் பிறக்கிறது, வளர்கிறது. அதே இறைவன் அடியார்
தன்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக தன்னசைவற்ற நிலையிலும் இருக்கிறான். ஒருவேளை அவன் இடையறாத இயக்கத்தில் அல்லது வினைகளில் மட்டுமே இருக்கிறான் என்றால் அவனை அறிந்து கொள்ளவே இயலாது. நாமும் உழன்று கொண்டே இருக்க வேண்டும், அலைந்து திரிய வேண்டும். உயிர் உற்ற பின்னர் நமக்கு அசைவு கிடைத்து விடுகிறது. அந்த அசைவு என்னென்ன நிகழ்வுகளில் ஈடுபடுமோ அவற்றிலெல்லாம் ஈடுபட்டு கொண்டே இருந்து பிறவிச் சுழலில் சிக்கி தவிக்க வேண்டும். இறைவனாகிய தந்தை தன் இயக்கத்தை தானே தனித்து நிலையாக தன் அடிகளை இருத்தி வைக்கிறான் என்பதனால்தான் அவனை பற்றிய புரிதலும் அறிதலும் நமக்கு வாய்க்கப்பெறுகின்றது. இது அமைய வேண்டுமென்றால் வேகங்கெட வேண்டும். எவரேனும் அறிவில் உணர்ச்சியில் மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் செயல்களில் வேகம் எடுத்து கொண்டே இருக்கின்றார் என்றால் அவரால் எப்படி இறைவனை சிந்திக்க இயலும், புரிந்து கொள்ள இயலும்? இதற்காகத்தான் இறைவனே வேகத்தையும் கெடுக்கிறான். அவனே தன் வேகத்தை தனித்து கொண்டு மெய் என்று நிலையாக இருக்கிறானே, நாம் நமது வேகத்தைத்தான் தனித்து கொண்டால் என்ன என்ற வேட்கை எவருக்காவது இருந்தால் அவர் அவனை புரிந்து கொள்வார். புல்லாக இருக்கும் பொழுது தன் இருத்தலை தானே பேண வேண்டும் என்பதற்காக வினைகளில் ஈடுபட்டோம். பறவையாக, பாம்பாக, விலங்குகளாக இருந்தபோது இருத்தலை தக்க வைத்துக் கொள்வதற்கே போராட்டமும் தன்முயற்சிகளும் பெருகிக் கொண்டிருந்தன. மனிதராக பிறந்த பின்னராவது அந்த போராட்டம் தணிய வேண்டும், வேகம் கெட வேண்டும். இந்த பிறவி நிலையிலும் உணர்ச்சி, அறிவு, தன் செயல், முயற்சி ஆகியவற்றின் மீது பற்று மிகுந்து கொண்டே இருக்கிறது என்றால் அசைவு எல்லையை கடந்து விரிந்து கொண்டே இருக்கும். அசைவற்று நிலைத்தன்மையுடன் தன் பாதங்களை நமக்காகவே நிலைநாட்டி வைத்திருக்கும் இறைவனின் அன்பு விளங்காது. அவனது பொன்னடிகளை கண்டாலே அது வீடுதான். ஏனென்றால் அவன் அடிகள்தான் நமக்கு வீடு. வீடு எனப்படுவது மரணத்திற்கு பிறகு அமைவதல்ல, அது வாழும்போது இறைவனால் அருளப்படுவது.
நம் இறையியலை முறையாக புரிந்து கொள்ள விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இதில் பாடம் உள்ளது. வீடு அடைதல் என்பது மரணத்தை குறிப்பது அல்ல. அது வாழ்க்கையை நிறைவாக்குவது. மாணிக்கவாசக பெருமான் எவ்வளவு நேரிடையாகவும் தெளிவாகவும் இதனை கூறுகிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். ஒவ்வொரு சொல்லும் ஒரு கொள்கை என்று கூறும் அளவுக்கு ஆழமானது. கண்டு இன்று வீடு உற்றேன் என்கிறார். இறைவன் தன் பொன்னடிகளை கொண்டு அரவணைக்கிறான். அதனை காணுதல் என்பது என்ன? ஏற்கனவே நான் கண் எனும் சொல்லுக்குரிய விளக்கத்தை கூறினேன். கண் என்பது பார்ப்பதற்கு உரிய உறுப்பு என்று மட்டும் கொள்ளக்கூடாது. அந்த சொல் உள்ளிழுத்தல் மற்றும் உள்ளிருப்பவற்றை புறத்தே வெளிப்படுத்தல் ஆகிய இரு வினைகளுக்கும் உரிய வழி என கூறினேன். கண்டு என்பது கண்களால் பார்த்து என்று பொருள் தராது, என்று மட்டும் பொருள் தராது. மாறாக இறைவனது பொன்னடிகளை உள்வாங்கி அதில் தெளிவடைதல் என்று பொருள் தரும். தனக்குள் இருக்கும் நான் என்ற ஆணவத்தை புறந்தள்ள நானே மெய் எனும் இறைவனின் அருள் உள்நுழைந்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யே உன் பொன்னடிகள் என்று கூறுகிறார். இவ்வளவு பிறவிகளையும் நான் பெற்ற பின்னர் எது மெய் என இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். அதனை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். எனக்குள் இருக்கும் நான் எனும் ஆணவத்தை கழித்து தனித்து வெளியே தள்ளி இழைத்து விட்டேன். நான் எனும் ஆணவம் இழைக்க எது மெய்யானதோ அது உள்ளே நுழைந்து எனக்கு நிறைவளிக்கிறது என்பதுதான் கருத்து. என்று இது நிகழ்கிறதோ அன்றே வீடு அடைதல் வாய்த்து விடுகிறது. வீடு என்பது நமக்கு உரிய இடம். ஆனால் நாம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறோம். நமக்குரிய
இடமாகிய அவ்வீடு இறைவனது பொன்னடிகள்தான். அதுதான் நம் வீடு என்பதனை நாம் எப்பொழுது அறிந்து கொள்வோம்? எங்கெல்லாம் அலைகிறோமோ, என்னவெல்லாம் செய்கிறோமோ, அவற்றில் மெய் இல்லை என்ற உண்மையை விளங்கிக் கொள்ள தொடங்கும் பொழுது எது நமக்குரிய வீடு என்ற கேள்வி எழும். பிடித்தவற்றில் ஈடுபடுதல், பிடித்தவற்றுக்காக எதையும் செய்தல், அவை கிடைத்து விட்டன, அவையே போதும் என்று இருத்தல் ஆகியவை ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை மிகுவித்து கொண்டே இருக்கும். அது பிறவியை அல்லது பிறப்புகளை இழைக்கச் செய்யாது, பெருத்து பருக்கச் செய்யும். ஒரு நிலைக்கு பிறகு அது வீங்கும், தேங்கும், பிணியாகவே மாற்றமடையும். ஒவ்வொரு மனிதருக்கு உள்ளும் ஒரு தேடல் நிலையானதாக இருக்க வேண்டும். அது எனக்கு நிறைவளிப்பது எது, என்ன இருந்தால் நான் நிறைவாக இருப்பேன் என்ற தேடல். ஒன்று வேண்டும் என வேண்டினால் இறைவனே அருளுகிறான். ஆனால் நாம் எதனை வேண்டினோமோ அது நமக்கு நிறைவளிப்பதா அல்லது நம் தேவைகளுக்கு உரியதா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறவிக்கு நிறைவளிப்பது வீடு பேறு மட்டுமே. அங்குதான் அது நிறைவடையும். வீடு பேறு எனப்படுவது மரணத்திற்கு பிறகு நிகழ்வது என்று இங்கே பொய்யாக, பிழையாக கற்பிக்கப்பட்டு விட்டது. உண்மையில் அது நம் இறையியல் மீது போர் தொடுத்த அயல் சமயத்தவருடைய கொள்கை. அதனை அப்படியே நம் இறையியல் மீது திணித்து மரணம்தான் வீடு என்று இங்கு இருந்தவர்களும் இருப்பவர்களும் கற்பித்ததன் விளைவு வாழும் பொழுதே நிறைவு நோக்க வேண்டும், அதுவே இறைவனடி சேரும் வழி என்ற கல்வி ஏறத்தாழ ஒழிந்து போய்விட்டது. ஒவ்வொரு மனிதரும் அவர் வாழும் பொழுதே இறைவன் அடியில் இருக்க இயலும். அதனைத்தான் இறைவன் விரும்புகிறான். மரணத்திற்கு பிறகு என்னிடம் வா என்று கூறுபவனா? 5 புலன்களை படைத்து அருளினான். அவற்றுக்கு உணர்ச்சிகளையும் அவற்றில் வேட்கைகளையும் வழங்கினான். என்ன இறைவன் ஏமாற்றி விளையாண்டு கொண்டிருக்கிறானா? வாழும் பொழுதே நிறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்பு, அந்நிறைவை நான் உனக்கு அருளுவேன் என்பதுதான் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கும் வீடு வேறு கொள்கை. இதனை சிவபுராணத்திலேயே பிறவி கொள்கையிலேயே நேரிடையாக மாணிக்கவாசகர் நமக்கு கற்பிக்கிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்பது அது.
இவருக்கு முன்னர், மாணிக்கவாசக பெருமானுக்கு முன்னர் இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் இந்த கொள்கையை தன் அற்புத திருவந்தாதியில் பதிவு செய்தார். இம்மைக்கும் அம்மைக்குமாய் அமைந்தோமே எம்மை புறமுரைப்பதென் என்றார் அவர். இன்னும் நேரடியாக அவர் இந்த கொள்கையை கூறியிருக்கிறார். நாங்கள் இப்பிறப்புக்கும் இதற்கு அடுத்துள்ள பிறப்புக்கும் அல்லது இறைவன் அடியில் இருக்கும் நிலைக்கும் அமைந்து விட்டோம். எங்களை பற்றி ஏன் புறம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம் இறையியலை ஏற்காமல் புறம்பேசி திரிந்தோர் எவரோ அவரை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் இம்மையில் வீடு பேறு இல்லை என்பதுதான் அப்படி புறம்பேசியோருடைய கருத்தும் கொள்கையும். அம்மையார் நேரிடையாகவே கேட்கிறார், நாங்கள் இம்மைக்கும் அம்மைக்குமாய் அமைந்து விட்டோம், இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது என்று கேட்கிறார். இனியோ நாம் உய்ந்தோம் இறைவனடி சேர்ந்தோம் என்று அதே அற்புத திருவந்தாதியில் இன்னும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் அவர் மந்திரம் இயற்றினார். இறைவனடி சேர்தல் என்பதே மரணம் என்ற அளவிற்கு இங்கே முறைகேடாகவும் பிழையாகவும் கற்பிக்கப்படுகிறது. இறைவனடி சேர்தல் என்றால் என்ன? நான் எனும் ஆணவம் இழைத்து விட்டது, இனி தன்முயற்சிகள் ஆகிய கன்மம் குறைய வேண்டும், மாயைகளுக்கு ஆட்படாமல் எது உண்மையோ அதனை நோக்கி சிந்திக்க வேண்டும் என்ற வேட்கைதான் இறைவனடியை நோக்கி அழைத்து செல்வது. அந்த வேட்கை இருந்தால் இறைவனே குருவாக வந்து வழிகாட்டுவான், தன் பொன்னடிகளில் சேர்த்து கொள்வான். அவ்வாறு வாழும் பொழுதே வீடு பேறு அடைந்தோர்தான் வீடு பேறு என்றால் என்ன என்பதனை கற்பிக்கவும் இயலும். வீடு பேறு அடைபவர்கள் யாவருமே இறந்து போய்விட்டார்கள் என்றால் இதுதான் வீடு பேறு என்பதை கற்பிப்பவர் எவர்? நெறியாக முறையாக இறை வழியில் வாழ்வோர் மீண்டும் பிறப்பதும் இல்லை. அப்படி மீண்டும் அவர்கள் பிறக்கப் போவதும் இல்லை, வாழும் பொழுதும் அவர்கள் வீடு பேற்றினை காண்பதில்லை எனும் பொழுது இதுதான் வீடு பேறு என்று கற்பிப்பவர் எவர்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அயல் சமயத்தில் விடையும் இல்லை, விளக்கமும் இல்லை. ஆனால் நம் இறையியல் காரைக்கால் அம்மையார், மாணிக்கவாசகர் உள்ளிட்ட முன்னோடிகள் வழியாக இவற்றுக்கான விளக்கங்களை ஆழ்ந்த கொள்கைகளாகவே கொண்டிருக்கிறது. வீடு உற்றேன் என்கிறார் அல்லவா, அதுவும் ஒரு கொள்கை. உறுதல் என்பது தன்முயற்சியின்றி நிகழ்வது. உருபொருள் என்பதே தன்முயற்சியின்றி தானே வந்து அடைவதுதான். இந்த சொல்லுக்குரிய அடிப்படையான பொருளே அதுதான். ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்பது தொல்காப்பிய இலக்கணம். ஓர் அறிவு மட்டும் கொண்ட ஒரு செல் உடலி தன் முயற்சியினால் எதனையும் சென்று அடையாது.
அதற்கு அந்த அறிவே இல்லை. அதன் மீது எது படுகிறதோ அதனை அது உள்வாங்கும். இதுதான் உற்றறிவு. வந்து மோதினால் அறிந்து கொள்வேன் அல்லது வந்து பட்டால் அறிந்து கொள்வேன் என்று இருப்பது உற்றறிவு. இறைவனது பொன் அடிகள் ஆகிய மெய்மையை அடைதல் தன்முயற்சிகளை குறைத்து கொள்வதன் வழியாகத்தான் நிகழும். அதுதான் வீடு உறுதல். எதையாவது செய்து சடங்குகளில் ஈடுபட்டு வீடு அடைந்து விடலாம் என்று கருதுதல், கிழக்கிற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் மேற்கு திசை எங்கிருக்கிறது என்று வினவி அதனை நோக்கி பாய்தல் போன்றது. ஏனென்றால் இறைவன் மெய் என்று இருக்கிறான். அவன் நிலையாக தன்னசைவின்றி நமக்காக இருக்கிறான். நாம் நம்முடைய அசைவுகளை தனித்து கொண்டும் நம் நிலைத்தன்மையை மிகுவித்து கொண்டும் நோக்கும் பொழுதுதான் அப்படி ஒருவன் இருக்கிறான் என்பதனையே புரிந்து கொள்ள இயலும். அதுவரை என் முயற்சியினால் இதனை நிகழ்த்தினேன், என் முயற்சிகளும் என் அறிதல்களுமே எனக்கு பெரியவை என்றுதான் இருக்க இயலும். அது வீடு என்ற ஒரு கருத்தினையை ஏற்காத அறிவு நிலை. வீடு உற்றேன் என்று அவர் திருவாசகத்தின் சிவபுராணத்தின் தொடக்க பகுதியிலேயே கூறிவிட்டார். அப்படி வீடு உற்றவரால் தான் சிவபுராணத்தை எல்லாம் இயற்ற இயலும். அந்த மந்திரம் கொண்டிருக்கும் கொள்கைகளை முறையாக செறிவாக பொதிக்க இயலும். இன்னொன்று, வீடு என்ற அந்த சொல் விடுபடுதலுக்கு உரியது. அது மட்டுமல்ல, விடுபட்டு நிறைவடைவதற்கு உரியது. உறைவிடத்திற்கும் வீடு என்று பெயர் உண்டு. பல இடங்களுக்கு அலைந்தும் திரிந்தும் இருந்துவிட்டு இது நம்மிடம் என்ற இதமான உணர்ச்சியுடன் நாம் வந்து சேரும் உறைவிடம்தான் வீடு. அது அந்த இதமான உணர்ச்சியை வழங்க வேண்டும். அப்படி அது இதந்தரவில்லை என்றால் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது வீடு என்று ஆகாது. அது ஒரு தங்குமிடம் என்ற அளவில் தான் இருக்கும். ஓரறிவு முதல் 6 அறிவு வரையிலான எல்லா பிறவிகளிலும் அலைந்து திரிந்து விட்டு எது என் இடம் என்ற கேள்வியுடன் உள்நோக்கி பயணிக்கையில் இதோ நான் இருக்கிறேன், இதுதான் உன் இடம் என்று இறைவன் அருளுகிறான். அதுதான் நம் வீடு.
அந்த வீடு ஆகிய அவனது நிலையை சிந்தைக்குள் பொதித்து கொண்டு இந்த பிறப்பிற்குரிய செயல்களில் நாம் ஈடுபட்டு கொண்டே இருக்கையில் எது நிகழ்ந்தாலும் இதம் என்ற உணர்ச்சி மாறுவதே இல்லை. காரைக்கால் அம்மையார், மாணிக்கவாசகர், சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் உள்ளிட்ட யாவரும் பல்வேறு இன்னல்களை பெற்றனர். இவர்களில் பெரும்பகுதியினர் மீது கொலை முயற்சிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. ஆயினும் அவர்கள் இன்பமாகத்தான் இருந்தனர். ஏனென்றால் அவர்களது பிறப்பிற்குரிய செயல்கள் இங்கிருந்தன. அவர்கள் சிந்தையோ சிவமாகிய தந்தையின் பொன்னடிகளில் இருந்தது. அவர்கள் வீடுற்று இருந்தனர். அதனால் இன்னல்களும் இடர்களும் துன்புறுத்தல்களும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. நான் எனும் ஆணவத்தை தனித்து அது இளைத்து போவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைதல் இருக்கிறதே, அந்த உணர்ச்சியே வீடு நோக்கி அழைத்து சென்று விடும். நான் எதுவும் செய்வதில்லை, என்னால் எதுவும் ஆவதில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, புற உலகின் மீதான பிடிப்புகளை, பற்றுகளை அது உண்மையாகவே தணிக்க வேண்டும். நான் எதுவும் செய்வதில்லை, என்னால் எதுவும் ஆவதில்லை, ஆயினும் எனக்கு இவ்வளவு பொருட்களும் வேறு பல வாய்ப்புகளும் குவிகின்றன என்று அவற்றின் மீது பற்றிருந்தால் அது உண்மையல்ல, பொய். ஆணவம் உண்மையிலேயே தணிகிறது என்றால் தனக்கு உரியவை பிறர்க்கும் சென்று அடைய வேண்டும் என்ற விருப்பம் எழும். அதுதான் இறைவன் அடியை நோக்கி இட்டுச் செல்லும். மாணிக்கவாசக பெருமான் வீடுற்றார். அவர் அதனை தனக்கு மட்டுமென்று கொண்டிருந்தாரா என்ன? தான் வீடுற்ற பெரும்பேறு மந்திரமாக மாந்தகுலத்திற்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தானே அவர் சிவபுராணத்தை இயற்றினார். அப்படி இயற்றிவிட்டு அதன் இறுதியில் நேரடியாகவே இந்த சிவபுராணத்தில் உள்ள சொற்களின் பொருளை உணர்ந்து சொல்லுவோர் எவரோ அவர் சிவபுரத்திற்குள் செல்வர் என்று வேறு கூறிவிட்டாரே. இதிலிருந்து நாம் எதனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? சிவபுராணத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய பொருளை உணர்ந்து விட்டால் அவ்வாறு உணரும் அந்த நொடி நாம் சிவபுரத்தில்தான் இருக்கிறோம்.
ஏனென்றால் இந்த சொற்கள் யாவும் சிவபுரத்திலிருந்து அருளப்பட்டவை. ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய பொருளை சிவபுரத்திலிருந்து பெற்றவர். இதனை பொருளறியாமல் ஓதிவிடாதீர்கள், பொருளை உணர்ந்து உள்வாங்குங்கள், நீங்களும் சிவபுரத்திற்கு செல்வீர் என்று அருளிச் சென்றார். இவ்வாறான சிந்தை நிலை வீடு வேறு உற்றோருக்கு உரியது. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றான் என்று இறைவனை அவர் கூறுகிறார். உய்ய என்ற சொல்லுக்கும் வீடுற்றேன் என்ற சீருக்கும் பிரிக்க வாய்ப்பற்ற உறவு இருக்கிறது. சொற்களின் எழுத்துக்கள் வேறு வேறு என்றாலும் ஒரு அந்தாதி போல உறுதலும் உய்தலும் ஆகும். உய் என்பது விடுவித்தல், விடுபடுதல், நீங்குதல், அகலுதல், அசைந்து செல்லுதல், அசைவுறுதல் என பல பொருள் கொண்ட சொல். இரண்டே எழுத்துக்கள் தான். ஆனால் இந்த உய் எனும் சொல்லுக்கு இருக்கும் பொருட்செறிவு பிற யாவற்றை காட்டிலும் மிகுதி. நான் இப்படி கூறுவதற்கு காரணம் உண்டு. ஆயினும் அது இந்த தலைப்பிற்கு பொருத்தமற்றது என்பதனால் அதனை நான் விளக்காமல் இதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு வருகிறேன். உய் எனும் சொல் அசைவு, நகர்ந்து செல்லுதல், விலகுதல், நீங்குதல், விடுபடுதல், விடுபட்டு வளர்ச்சி அடைதல், மேம்படுதல் என பல பொருள் கொண்ட பல பொருள்களுக்குரிய ஒரு மூலம். இதிலிருந்துதான் உயிர் என்ற சொல்லே வளர்ச்சி அடைகிறது. ஈர் என்பது இறங்குதல், தாழ்தல், தணிதல் என்று பொருள் தருவது. உய், ஈர், உயிர் என்று ஒரு சொல்லாகிறது. எது நகர்ந்து கொண்டிருக்கிறதோ, அசைந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது நீங்கி நீங்கி அடுத்த நிலைகளுக்கு செல்கிறதோ, அது தன் இயக்கத்தில் அசைவில் தணிந்தால் அது உயிர். அது உயிர் என்று ஆகிறது. நீங்குதல், விலகுதல், அகலுதல் ஆகிய தன்மைகள் மிகுந்து கொண்டே இருக்கின்றன. அவை ஈர் என்று இறங்கவில்லை என்றால் அது உயிர் அல்ல, அது ஒரு அசைவு, அவ்வளவுதான். இதே உய் அர் எனும் விகுதி பெற்றால் உயர் என்றாகிறது. எது உயர்கிறது, எது அசைந்து கொண்டிருக்கிறதோ, எது தன் ஒரு குறிப்பிட்ட நிலையிலிருந்து நீங்க வேண்டும்,
என்று இருக்கிறதோ அது உயர் என்றாகிறது. தான் இருக்கும் நிலையில் அப்படியே இருந்தால் அது உயர் ஆகாது. ஏனென்றால் உய் எனும் சொல் நீங்குதல் விலகுதலை குறிக்கிறது. அர் எனும் விகுதி வரும்பொழுது அது வளர்ச்சியடைந்த, தன் முந்து நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு வளர்ந்த என்று ஆகிறது. உய் தன் அசைவில் அல்லது இயக்கத்தில் தணிந்து தாழ்ந்தால் அது உயிர். இந்த உயிர் தானே வந்தடைவதுதானே அன்றி அதனை யாரும் வரவழைக்க இயலாது. ஏனெனில் இந்த உய் என்ற அசைவு, நீங்குதல், விடுபடுதல் ஆகிய தன்மைகள் எவராலும் நிறுத்துவதற்கோ அல்லது கட்டுப்படுத்துவதற்கோ வாய்ப்பற்றவை. ஒன்று உய்கிறது என்றால் அதனை எவரும் வரவழைக்க இயலாது. அது உய்ந்து கொண்டே அடுத்த நிலைக்கு செல்கிறது என்றால் அதனை எவரும் நிறுத்த இயலாது. இதுதான் உய்க்குரிய சிறப்பு. உரு என்ற சொல்லும் இப்படிப்பட்டதுதான். முன்னர் கூறியவாறு அது தானே வந்தடைவது, முயற்சியின்றி வருவது. ஊழ்வினை உறுத்தும் என்பது சிலப்பதிகாரத்தில் உள்ள ஒரு கருத்து. ஊழ்வினை என்றால் அதுவே வந்து சேரும். வா என்று அழைக்க வேண்டியதில்லை, போ என்றாலும் அது போவதில்லை. உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்றவன் என்று இறைவனை கூறுகிறார். உள்ளத்துக்குள் ஓங்காரம் உய்கிறது. ஓங்காரம் என்பது என்ன? நமக்குரிய மந்திரம். நமக்குரிய மந்திரங்களில் அதுவும் ஒன்று. ஓங்காரம் எனப்படுவது ஓசையின் வெளிப்பாட்டு நிலை. ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் ஓசையின் அதிர்வுகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இதனை எவர் உள்வாங்கி உணர்கிறாரோ அவர் ஓங்காரத்தை உணர்கிறார். இப்படி உள்ளத்துள் இருக்கும் ஓங்காரத்தை அல்லது ஓசையின் வெளிப்பாடாகிய நம் மந்திரத்தை உணர வேண்டும் என்றால் அது எந்த முயற்சியினாலும் பயிற்சியினாலும் அமையாது என்பதுதான் கருத்து. அதனால்தான் அது வீடு உறுதல் எனப்படுகிறது. உய்ய என் உள்ளத்துள் என்று தெளிவாக கூறப்படுகிறது. உள்ளம் எவற்றிலிருந்தெல்லாம் உய்கிறதோ, எவற்றில் உய்ந்து கொண்டே இருக்கிறதோ அவற்றை அது காட்டும். இன்று இதிலிருந்து விடுபட்டு இன்னொன்றுக்கு செல்லுதல், நாளை அதிலிருந்து விடுபட்டு வேறொன்றுக்கு செல்லுதல் என்று மட்டுமே உய்தல் இருந்தால் ஓங்காரத்தை எப்படி உணர்வது?
இவ்வளவு பிறப்புகளையும் கடந்து வந்த நான் என் ஆணவத்தில் இளைத்து விட்டேன். நீதான் மெய் என்பதனை கண்டுகொண்டேன். என் உள்ளத்துள் இருக்கும் மந்திரம் நீதான். ஆதலால் நீயே வந்து உய்ய வேண்டும். நீயே எனக்கு வீடு வேற்றினை அருள வேண்டும். என் முயற்சி என்று எதுவும் இல்லை என்பதனை ஏற்கிறேன் என இருந்தால் உள்ளத்துக்குள் ஓங்காரமாயிருக்கும் இறைவனை உணர்ந்து விடலாம். இறைவன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நிற்கிறான். இதற்கு முன்னரும் இறைவன் எந்தெந்த தன்மைகளில் தனக்குள் நிற்கிறான் என்பதனை அவர் குறிப்பிட்டு கொண்டே வருகிறார். ஒரு நிலையில் இல்லாத எம்பெருமான் அசைவு அல்ல, இடையறாத இயக்கமே தன் கருத்தாக கொண்டுள்ள எம்பெருமான் தன்னை தானே தாழ்த்தியும் தனித்தும் கொண்டும் நிற்கிறான். எதற்காக நிற்கிறான்? நாம் அவனை எளிதில் உணர்ந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் நிற்கிறான். அவன் ஆகமம் ஆகி நின்றான். நேயத்தில் நின்றான். சிவன் என்று சிந்தைக்குள் நின்றான். இவ்வாறு இறைவன் தன் இயக்கத்தை தனித்து கொண்டு நின்றான் என கூற வேண்டுமெனில் அவ்வளவு ஆழ்ந்த உறவு அவனோடு இருக்க வேண்டும். இங்கே உள்ளத்துள் ஓங்காரமாய் இறைவன் நின்றான் என கூறுகிறார் மாணிக்கவாசகர். எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக என சிவபுராணத்தில் அவர் நமக்கு உரைக்கிறார். எல்லா பிறவிகளையும் பிறந்து இழைத்து இவை எவையுமே மெய்யல்ல, அவன் ஒருவனே மெய் என கண்டு வீடு உற்று விட்டார். அப்படி வீடுற்றார் அல்லவா, அது ஆதியாகவும் அதன் தொடர்ச்சியாகவும் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா என பாடுகிறார். வீடுற்ற பின்னர் அதுதான் மெய் என்று அவன் அடிகளை உற்று அடைந்த பின்னர் உள்ளத்தில் எழும் ஓங்காரம் வந்து உய்யுமே அன்றி வேறு எங்கு செல்லும்?
அது வந்து உய்யும். அதனை உள்வாங்கினால் போதும். அப்படி அந்த உள்ளத்துள் நிற்கும் ஓங்காரத்தை உய்யப் பெற்றவர் அருளியவை இறைவனது சொற்கள் மட்டுமே என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஓங்காரம் எனப்படுவதே ஓசையின் வெளிப்பாட்டு நிலை. ஓசைதான் ஒலியாக தணிகிறது, ஒலிதான் மொழியாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓங்காரத்திலிருந்து எழும் பொருள் பொதிந்த சொற்கள் யாவும் இறைத்தமிழாக இருக்கின்றன. அவ்விறைத்தமிழில் உள்ள சொற்களை பொருளுடன் நாம் உள்வாங்க வேண்டும். ஏனெனில் எல்லா சொற்களும் ஓங்காரத்திலிருந்து விளைகின்றன. சிவபுராணத்து சொற்கள் சிவபுரத்திலிருந்து வருகின்றன. இந்த அளவில் இன்றைய பாடம் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.